27 அல்லது 26 நாள்ல பிடிங்கிருந்தேங்க. இந்த ரொம்ப நாள் நாற்றங்கள்ல வச்சிருக்க நமக்கு விளைச்சல் குறைஞ்சு போயிடுங்க. கவனமா செய்யுங்க. அந்த இடத்துல இதை பார்த்துக்கணும். இதெல்லாம் தப்பு பண்ற இடங்கள். நான் அதனால சொல்றேன், இதெல்லாம் தப்பு பண்ற இடங்கள். அடுத்து என்ன பண்றோம், நம்ம நடவு வயல்ல 4 டிராக்டர் லோடு சாணம் போட்டிருப்போம். போட்டா போடுங்க, போடலைன்னா ஒரு டிராக்டர் லோடு கிடைச்சா கூட போதுங்க. ஒரு டிராக்டர் லோட போட்டுட்டு என்ன போடணும், இப்ப சப்போஸ் ஒரு டிராக்டர் லோடு தான் நான் போடணும்னு எனக்கு அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. ஒரு டிராக்டர் லோடு சாணத்தை அப்படி பிரிச்சு கால் ஏக்கர்னு 250 கிலோவா போட்டு விட்டு என்ன வாங்கணும், 200 லிட்டர் ட்ரம்மு, அதுல ஜீவாமிர்தம் போடுங்க. 200 லிட்டர் ஜீவாமிர்தம் போடுங்க. அது கூட என்ன கலக்கணும், 200 ரூபாங்க. அசோஸ் பயிரலாம் 200 ரூபாய், 4 பாட்டில் வாங்குங்க. நம்ம ஒரு டிராக்டர் லோடு தான் சாமி வாங்குறோம். 2000 ரூபா 2500 ரூபா வருமா? 4 டிராக்டர் லோடுனா 10,000 ரூபா வருமா? நான் 2500 ரூபா சொல்றேன். 2500 ரூபாய்க்கு ஒரு டிராக்டர் லோடு வாங்குங்க. ஒரு ட்ரம் அசோஸ் பயிரெல்லாம் போடுங்க. அசோஸ் பயிரத்தோட உற்பத்தி செலவு என்ன, 20 கிலோ சாணம். உங்கள்கிட்ட சாணம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா பக்கத்தில் ஒரு அம்மாட்டா வாங்குங்க. கோமியம் 15 லிட்டரு. ஒன்று நீங்க பாருங்க, நான் பக்கத்துல இருந்து வாங்குங்க. 2 கிலோ கடலை மாவுங்க. 100 ரூபான்னு வைங்க, 200 ரூபாங்க. நாட்டு சக்கரை 2 கிலோங்க. 50 100 ரூபாய்ங்க. 300 ரூபா ஆச்சா? 300 ரூபா 200 லிட்டர்ல கலந்து வச்சுக்கிறோம். இதோட உற்பத்தி செலவு 300 ரூபா. 4 லிட்டரு அசோஸ் பயிரலாம் 800 ரூபாய்ங்க. பாஸ்வோ பாக்டீரியான்னு ஒரு திரவம் இருக்குங்க, இதுதான் முக்கியமான திரவம். அது 1 லிட்டரு. இதை கலந்துக்கங்க. இது கூட என்ன கலக்கணும், ட்ரைகோடர்மா விரிடி. எதுக்கு அந்த ட்ரைகோடர்மா விரிடி? நான் வாங்கின நெல்லுல எனக்கு தெரியாத பூஞ்சை இருந்திருக்கலாம். நடக்கூடிய பெண்ணோட கையில எதையோ தொட்டுட்டு வந்ததுல ஒரு பூஞ்சை கிருமி வந்திருக்கலாம். காலில் மிதிச்சுட்டு வந்ததுல ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். கொண்டுட்டு வந்து போடுற நாத்தை இங்க இருந்து இங்க தூக்கி போடுறப்ப ஏதோ ஒண்ணுல பட்டு ஒரு பூஞ்சை வந்திருக்கலாம். நடவு வயல எனக்குத்தான் நஷ்டம். அந்த நஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக 200 ரூபாய்க்கு ஒரு ட்ரைகோடர்மா விரிடி. இப்ப திருப்பி சொல்றேங்க, 200 லிட்டர் ஜீவாமிர்தம், 4 லிட்டர் அசோஸ் பயிரலாம், 1 லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா, 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி. அசோஸ் பயிரலாம் என்ன செய்யும், மண்ணை வளப்படுத்தி மண்ணுல தழைச்சத்தை அதிகப்படுத்தும். பாஸ்வோ பாக்டீரியா என்ன பண்ணும், நம்ம நட்ட வேற கிளைக்க வச்சு பூமிக்குள்ள வேற பரப்பும். அதான் அதோட வேலை இதை பரப்புறது. இந்த வேலையை அடியில பண்ணிட்டு, இது அடி உரங்க. நான் பேசிட்டு இருக்கிறது அடி உரம், ரைட்டா சாமி? 10,000 ரூபாய்க்கு பதில 3000 ரூபாய் 3500 ரூபாயில முடிக்கிற வேலை. 4000 ரூபா கூட வச்சுக்கோங்க. இதை 4ஆ பிரிச்சு ஊத்தி விடுங்க. இப்ப நடவு செய்யுங்க. முதல் நாள் நடவு செஞ்சிட்டீங்களா? 10வது நாள் நான் என்ன கொடுக்க சொன்னேன், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் மேல தெளிக்க சொல்லியிருந்தேன். அப்புறம் கீழே எல்லாம் கொடுத்துட்டே வரீங்க. ஒவ்வொரு 30 நாளும் நடவு பண்ணிருக்கீங்க. 30வது நாள், 60வது நாள், 90வது நாள் கேலண்டர்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி வாங்கி எதை கொடுக்குறப்பையும் அதை கலந்து தரையில ஊத்தி விட்டுருங்க. எந்த அழுகல் வராம இருக்கும். என்னென்ன வகை அழுகல் இருக்காது? நான் முதல் சொன்னேன் பாத்தீங்களா, மேடல் நின்று பார்த்தா வட்ட வட்டமா காஞ்சி கிடக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குலை நோய் வராது. ஒரு பயிர் திடமா இருந்தாலே ஒரு பூச்சி ஒட்டாது. ஒரு நெல் தோகை அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா வழுக்கணுங்க, சொரசொரன்னு இருக்கக்கூடாது. அப்படி தொட்டோம்னா அப்படி வழுக்கிக்கிட்டு வரணும். ஒரு பூச்சி வராது. எப்போ வரும் பூச்சி? இந்த இது மேல சொரசொரங்கிற அமைப்பு இருந்தா பூச்சி வரும். அப்ப பூச்சி நல்ல முழுன்னு என் இலை இருக்கணும்னா என்ன செய்யணும், தெளிக்கணும். எப்படி தெளிக்கணும்? 10 லிட்டருக்கு 200 மில்லி பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அது தெளிங்க. அல்லது மீனமில் இருக்கா 100 மில்லி தெளிங்க. எனக்காக
இப்போ நான் சொல்றதெல்லாம் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, சரியா? இருக்கட்டும், நீங்க நம்பாததாவே இருக்கட்டும். ஆனா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுதுன்னா, எனக்கு சொந்த ஊர் பக்கத்தில் திண்டுக்கல் தானுங்க, சரிங்களா? நான் இங்கே தான் இருக்கேன். இந்த மஞ்சள் சட்டை போட்டவர் இந்த ஊருக்காரர் தான். இவரையும் பார்த்து வச்சுங்க, 2 பேர் பார்த்து, நாங்கள் 2 பேரை பார்த்துக்கங்க. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க என்ன செய்யலாம்னா, ஒரு அரை ஏக்கரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கெமிக்கலில் பண்ணுங்க, அரை ஏக்கரை நாங்கள் சொல்ற மாதிரி இயற்கையில் பண்ணுங்க. எவ்வளவு செலவுன்னு எழுதி வைங்க, எவ்வளவு வரவுன்னு எழுதி வைங்க, நம்ம முடிஞ்சு பேசிக்கலாம். ஓகே சாமி? இதுதான் நெல் விவசாயம். இவ்வளவுதான் நெல் விவசாயம். அது 120 நாளா இருந்தாலும் சரி, 135 நாளா இருந்தாலும் சரி, 155 நாளா இருந்தாலும் சரி, காட்டு யானம் சொல்லி 180 நாளா இருந்தாலும் சரி. இப்ப இது பொதுவான செய்தி. இப்ப நான் உங்க ஊரை பத்தி பேசுறேங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க குழுவில் இருக்கக்கூடிய திருச்சி சார்ந்த மக்களுக்காக நான் பேசுறேன். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுல இந்த பகுதியோட, இந்த திருச்சியோட வடக்கு பகுதியில் தொட்டியம், முசிறி, இந்த பகுதி, இந்த லால்குடி, இந்த பகுதியெலாம் இருக்கு இல்லைங்களா? இந்த பகுதியில் உங்க மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, இந்த புள்ளம்பாடி, லால்குடி, உப்புத்தன்மை அதிகம் உள்ள மண், களிமண் அதிகம் உள்ள மண் என்னை பொறுத்தளவுல. திருவெரும்பூர் அந்த சைட்லாம். அதே மாதிரி ஊருக்கு கீழே மருங்காபுரி, வையம்பட்டி, மணிகண்டம், இதெல்லாம் மணிகண்டம்லாம் கொஞ்சம் களித்தன்மை இருக்கு. அதே நேரத்தில் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்புத்தன்மை அதிகம் உள்ள ஒரு பகுதி இது திருவரம்பூர். இந்த பகுதியெல்லாம் காலை வச்சிங்கன்னா வழுக்கும், அந்த மாதிரி களி. அதோடைய தன்மையால என்ன நடக்கும்? எனக்கு வேர் ஓடாது. வேர் ஓடணும்னா நான் என்ன செய்யணும்? வேர் ஓடணும்னா என்ன செய்யணும்? கிளைக்கணும். ஒரு நாத்து நட்டிங்க, 45வது நாள் 50வது நாள் நான் எண்ணி பார்க்குறேன். எண்ணி பார்த்தா எத்தனை கிளைப்பு இருக்கணும்? குறைந்தபட்சம் 50 இருக்கணும். குறைந்தபட்சம் 50 தூர் இருக்கணும். அதில் எடுத்து பார்த்தா, எண்ணி பார்த்தா. அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? வேர் ஓடி இருந்தால் தான் அதை வந்திருக்கும். அப்போ வேர் ஓடணும்னா மனசில் ஒன்று வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மாடு இருந்தால், எந்த வகை மாடு இருந்தாலும் சரி, மாடு இருந்து ஜீவாமிரத்தை ஒரு மாதத்துக்கு 2 முறை, குறைஞ்சபட்சம் 3 முறை 4 முறை கொடுக்க உப்பெல்லாம் கரைஞ்சிரும். நீங்கள் உங்களோட மண் பரிசோதனை ரிப்போர்ட்டில் பாருங்கள், NaClன்னு போட்டிருப்பாங்க, சோடியம் குளோரைடு. அந்த சோடியம்ங்கிற உப்பு இருந்தால் தாங்க கால் வழுக்கும். நடந்தீங்கன்னா உங்கள் செருப்பு மாட்டிக்கும் அந்த மண். ரைட்டா சாமி? அதை நீங்கள் அது ஊற்ற 2 தடவை தாங்குங்க, 3வது தடவை வேர் ஓடிடுங்க. அப்போ எப்படி இருக்கும்? உங்கள் கால் மாட்டாது. சரிங்களா? இது அப்படி. அதே நேரம் அங்கிட்டு போயிட்டா மணப்பாறை, மருங்காபுரி, சரள மண்ணு காடு, நியாயத்துக்கு அங்கே நெல் போடக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் அளவுக்கு மீறி நெல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அந்த மாதிரி இடத்துல இந்த இப்போ வண்டல் மண் எடுத்துக்க சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஒரு ஏக்கருக்கு 4 டிராக்டர் லோடு, அதுக்கு மேலே போடக்கூடாது. அந்த வண்டல் மண் எடுத்து சட்டியில் வச்சு அப்படி நல்லா விசிறிக்கணும். ஒரு ஏக்கரில் நல்லா பிரித்து விசிறிட்டு உழுது போட்டுக்கணுங்க. அப்போ அந்த உளுந்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஓட்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளில் களிமண் போய் செட் ஆகிக்குச்சுன்னா நமக்கு விவசாயம் தெளிவாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? செவுத்துல நான் எழுதி போட்டால் 2900 அல்லது 2400, அல்லது உளுந்தா இருந்தால் 340 அல்லது 380. என்ன வளர்க்குறோமோ, கொய்யா வளர்க்குறோம், எலுமிச்சை வளர்க்குறேன், மா வச்சிருக்கேன், வாழை வச்சிருக்கேன், என்ன வச்சிருக்கணும், வச்சிருக்கிறதுல நான் என்ன நடக்கணுமோ அது நடக்கணும். நடக்கலைன்னா என்ன செஞ்சா நடக்குங்கிறத எப்படியாவது கண்டுபிடிச்சுக்கணுங்க. ஒன்று மண் வளம் சார்ந்து கண்டுபிடிச்சுக்கணும், அல்லது யார்கிட்டயோ கேட்டு கண்டுபிடிச்சுக்கணும், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் என்ன செயல்பாடு நடக்குது. கெமிக்கல்ல கூட இருக்கட்டுங்க. இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு கெமிக்கல்ல கூட பாருங்க, அவர் என்ன போட்டுக்கிட்டே இருந்தாரு, அவருக்கு என்ன போட்டதுனால அவருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத உத்து பார்க்கணுங்க. கேட்டா கூட சொல்லனா கூட பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஏதோ ஒரு பொருளை போட்டிருப்பாரு, மண் விலையை கொடுத்துருக்கோம், நல்ல விளைச்சல் இருக்கு. என்ன கத்துக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில கேளுங்க, அங்க ஆகலைன்னா கேவிக்கையில கேளுங்க. பக்கத்தில் உங்களுக்கு காலேஜ் இருக்கு, அங்க கேளுங்க. யாராவது பதில் சொல்ற ஆளுங்க யாருன்னு பார்த்து கேட்டுருங்க. உடனடியா கேளுங்க. நாள் தள்ளாதீங்க. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், ஓடி போயிருங்க. என்னைய பொறுத்தளவுல லாபத்தை அதிகரிக்கணும்னா, செயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு முக்குக்கு முக்கு கடை இருக்குது, போய் வாங்கிக்குவாங்க. இயற்கை விவசாயம் பண்றவங்களோட பிரச்சனை என்ன? உங்கள்கிட்ட பொருளே இல்லை. சும்மா இருக்கிற நேரத்தில், உதாரணத்துக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்துலையும் மீன் வெட்டுவாங்க, சொல்லி மீன் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யணும்? இப்ப உதாரணத்துக்கு உங்க தெருவில் 5 கிலோக்கு தான் மீன் கழிவு கிடைக்கும்னு உங்க மனசுல நம்பிக்கை இருந்தா, இன்னைக்கே நைட்டு போய் நாட்டு சக்கரை வாங்கி 1 கிலோ பைய வச்சுக்கணும். நான் எதுக்கு சொல்றேங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். 1 கிலோ வாங்கி வச்சுக்கணும். ஒரு டப்பா வச்சுக்கிறீங்க, பெயிண்ட் டப்பா இருக்கு இல்லைங்களா, 40 லிட்டர் பெயிண்ட் டப்பா வச்சுக்கிறீங்க. அந்த ஆள்கிட்ட ஒரு பைய கொடுத்துட்டு வரீங்க, தம்பி எனக்கு இதெல்லாம் ஒன்று பிச்சு கொடு. அப்படி இல்லைன்னா மத்தி மீன் மாதிரி விலை கம்மியான மீன் இருந்துச்சுன்னா 1 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க. ஆனதாச்சுன்னு 1 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க. வாங்குறப்ப அந்த பையன்கிட்ட சொல்லி நல்ல கைமா மாதிரி துண்டா நறுக்குங்க, நல்ல கைமா மாதிரி நறுக்கிடுங்க. நறுக்கி கொண்டு வந்துட்டீங்களா? அந்த இடத்துலயே இதுனா நீங்க உடனடியா செய்வீங்கன்னா இந்த வேலையை பார்த்துருங்க. சொல்லி வச்சுட்டுலாம் வர்றதா இருந்தா 2 மணி நேரத்துக்குள்ள கலக்கணும், மீனையும் நாட்டு சக்கரையும் கலக்கணும். ஒரு சில பேர் காலையில சொல்லி வச்சுட்டு மதியம் கலக்குவாங்க, கெட்டு போயிடும். ரைட்டா சாமி? கெட்டு போயிடும். அதுக்காக தான் முன்னாடி நைட்டே நான் நாட்டு சக்கரை வாங்கி வைங்கன்னு நான் சொன்னேன். ஒட்டஞ்சத்திரத்துல எல்லாம் மலையில இருக்கிறவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? ஒட்டஞ்சத்திரத்துக்கு வரும்போது ட்ரம்மை கொடுத்துட்டு 20 கிலோ சாக்கில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. டே எவ்வளோ கிடைக்குதோ நீயே அள்ளி போட்டுறா அப்படின்னு. அதுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்தோம்னா அவன் போட்டுருவான். போட்டுட்டா அதுக்கப்புறம் கெட்டு போகாது. கேட்டா சாமி அதுவாக வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிடும். அது இந்த மாட்டிலாம் உட்காரும் பார்த்துருக்கீங்களா, பச்சை கலரில், அதெல்லாம் உட்காந்துன்னா புழு வச்சிரும், கெட்டு போயிடும், போன வாடை அடிக்கும். இது மட்டும் செஞ்சுட்டா தெளிவாக இருக்கும். பழங்கள்ல இருந்து நீங்கள் ஈயம் கரைசல் தயார் பண்ணலாம். ஹியூமிக் பவுடர் வாங்கலாம். யாராவது நெய்வேலியில் தெரிஞ்சவங்க இருந்தால் வாங்குங்க. தனியாக இருக்கிறவங்க யாராவது விற்கிறவங்களா இருந்தால் ஹியூமிக் பவுடர், அதிகமான சத்துக்கள் உள்ள பொருள் வாங்கிக்கோங்க. ஈயம் கரைசல் ஒரு பாட்டில் விற்கும். இங்கே சித்ரா காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கா, என்ன இது பஸ் ஸ்டாண்டு, வானொலி நிலையம், அங்கே விற்கிறாங்க. 560 ரூபான்னு நினைக்கிறேங்க ஒரு பாட்டில். வாங்கிக்கோங்க. நான் முதல் சொன்ன மாதிரி தயாரிங்க. இதாவது உங்களுக்கு சிரமங்கள் இருக்கா, என் தொலைபேசி எண் தரேன், என் நம்பரை நீங்கள் யூடியூப்ல போட்டிங்கன்னா அந்த பதிவெல்லாம் வரும். உட்காந்து பொறுமையாக டைம் கிடைக்கிறப்ப கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதில் இருக்க நல்லது கெட்டதை பார்த்து செஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் ஒரு பயிருக்கு சொன்னேங்க, நெல்லுக்கு சொன்னேன். நான் மல்லிகைப்பூ வச்சிருக்கேன், நான் கொய்யா வச்சிருக்கேன், மரங்கள் வளர்க்குறேன், தென்னை வளர்க்குறேன், ஒன்று வேற வேற பயிர், மானாவாரி பயிர் வளர்க்குறேன். நான் என்ன செய்யணும்? இவ்வளோதாங்க வேணும். உதாரணத்துக்கு கீரனூருங்கிற இடங்க, புதுக்கோட்டை, 2016 நாங்கள் பண்ண ஒரு ஆய்வுக்காக பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஈயம் கரைசல் இருக்கு இல்லைங்களா, ஈயம் கரைசல் ஒரு பாட்டிலுங்க. அந்த ஒரு பாட்டிலில் வச்சு 20 லிட்டர் திரவம் தயார் பண்ணோம். முதுகுல கட்டி அடிக்கிற ஸ்ப்ரேயர். அந்த பையன் என்ன சொன்னோம், 5 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டருக்கு 200 மில்லி ஈயம் கரைசல், இது ஈயம் கரைசல் கலந்து அடிடா தம்பி. இவ்வளவுதான் சொன்னோம். உளுந்துக்கு உளுந்து 80 நாள் பயிரா, 80 நாளுக்கு 5 நாளா அடிக்கிறாப்ல. ஒரே லிட்டர் தான் 700 ரூபாய். அப்ப 450 ரூபாங்க. அப்ப 450 ரூபாயா 400 ரூபாயோ இருந்துச்சுங்க. 400 ரூபாய் செய்யறதோட 500 ரூபாய்ங்க. ஒரு செடியில 42 காய் இருந்தது உளுந்துல. நம்ம வேற எதுவும் செய்யல சாமி. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றேன். நம்ம விவசாயம் விளங்காம போறதுக்கு காரணம் என்னன்னா,
பசிக்கிற நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறது இல்லை எந்த பயிருக்கும். ரொட்டீனா பயிருக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல. தென்னம்பிள்ளைய தென்னம்பிள்ளைங்கிறாங்களா, என் பிள்ளை தென்னம்பிள்ளைன்னா என் பிள்ளை. பிள்ளைக்கு என்ன செய்யறோம்? காலையில் எந்திரிச்சா பல்லு விளக்கி விடுறோம், டாய்லெட்டுக்கு அனுப்பிச்சி விடுறோம், குளிப்பாட்டுறோம், சீராட்டுறோம், பாராட்டுறோம், சோத்தை தின்னு ஸ்கூலுக்கு போடாங்கிறோம். வந்தவனே கை காலக்கும் உட்காடுறோம், மதிய சாப்பாடு கொடுத்து விட்டோம், நைட்டு சாப்பாடு கொடுக்குறோம், இடையில பாலை ஊட்டுறோம். தென்னை மரத்துக்கு நம்ம சொல்றது வாரம் ஒரு முறை, ஏமாத்தாம வாரம் ஒரு முறைன்னா வாரம் ஒரு முறை கொடுத்துருங்க. நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, நம்ம இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லா தாவரத்திற்கும் உணர்வு இருக்கு. கண்டுபிடிச்சாங்களா? நோபல் பரிசு வாங்குறது கண்டுபிடிச்சாங்களா? இதைத்தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு வாரமும் எனக்கு தண்ணி கொடுப்பாங்க, ஒவ்வொரு வாரமும் எனக்கு சத்து வைப்பாங்கன்னு ஒரு தென்னை மரத்துக்கு தெரியுங்க. நீங்க கொடுக்கலன்னா ஏமாந்து போயிருங்க. அதுல தாங்க எல்லா பிரச்சனையும் வர்றது. சும்மா ஒரு விளையாட்டுக்கா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு செய்திக்கா இருந்தாலும் சரி, சும்மா தெரிஞ்சுக்கங்க. மேரின்னு சொல்லி ஒரு நர்ஸுங்க, விழுப்புரம் தலைமை நர்ஸு, தலைமை மருத்துவமனையில். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, புருஷன் வீட்டில் இருக்க ஒரு மாமரத்தை வெட்டுங்கிறாரு. இந்த அம்மா நான் வளர்த்துட்டேன், அதை எப்படி போய் நான் வெட்டுறதுங்குது. சண்டைங்க. ஒரு நாள் நைட்டு 9 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி 2 பேர் பட்டி பண்ணுற மாதிரி சண்டை. ஒரு பூவே வரல, அது எதுக்கு சார் வச்சுருக்கணும்? அது ஆண் மரம் சார், மலட்டு மரம் சார், வெட்டணும் சார் அப்படிங்கிறான் இந்த ஆள். நான் பார்த்து வாங்கினதுங்க, அது எப்படிங்க வெட்டுறது அப்படிங்குது அந்த அம்மா. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, நமக்கு தூக்க கலக்கம். நம்ம அப்புறம் பார்த்துட்டு சரி ஆனதாச்சுங்க விடுங்க, ஒரு மாதம் தானுங்க விடுங்க, நம்ம பார்த்துக்கலாங்கிறோம். இந்த அம்மா என்ன பண்ணுது, நம்ம வீட்டில் திட்டுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மரத்தை திட்டுது. உன்னால ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தொல்லை, குடும்பத்தில் புருஷன் முன்னாடிக்குள்ள நிம்மதி இல்லாமல் ஆக்கி விட்ட. இது கதை இல்லைங்க, நம்பர் வச்சிருக்கேன், நிஜம். பேசுங்க நீங்க அந்த அம்மாட்ட. நீங்க நம்ப மாட்டீங்க, சொல்லுதுங்க. 15 நாள்ல பூ வந்துருச்சுங்க. அந்த பழத்தை எடுத்துட்டு நான் திண்டுக்கலுக்கு வரேன்னுச்சு அந்த அம்மா. விழுப்புரம் எங்க இருக்கு, என் ஊர் எங்க இருக்கு, வேணாமா நீ சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ட்டேன். முதல் வீட்டுக்காரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி அதை கொடுக்க வச்சோம். நம்பிக்கைக்கு என்னன்னா, சரியான உணவுகளை கொடுத்தீங்கன்னா எந்த மோசமான நிலமா இருந்தாலும். ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த சமயபுர கோவிலுக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நெல் போட்டால் சரியா வரலைங்க. அதே மாதிரி இந்த டோல்கேட் இருக்கு இல்லைங்களா, இந்த என்ன தஞ்சாவூர் டோல்கேட்டு, அந்த போகிற வழியில் ஒரு இடங்க துவாக்குடி தாண்டி லெஃப்டில் இருக்கிற இடம்லாம் எங்களுக்கு வர்றதில்ல இப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க எங்கள்கிட்ட. அவங்களையெல்லாம் எடுக்க வச்சுருக்கோம். நம்பி செய்யுங்க சரிங்களா. எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும் சுருக்கம் ஒன்று தானுங்க, முன்கூட்டி பொருள்களை தயார் பண்ணி வைங்க. மாடு இருந்தால் ஜீவாமிர்தம் தயார் பண்ணுங்க, அமுத கரிசல் தயார் பண்ணுங்க, பஞ்சகாவியா தயார் பண்ணுங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் பிடிச்சுக்கோ உங்களுக்கு. செஞ்சு பாருங்க. ஒருவேளை எனக்கு நெய் விலை ஜாஸ்திங்க, பஞ்சகாவியாலாம் என்னால் பண்ண விட்டுருங்க. ஜீவாமிர்தம் பண்ணுங்க, அமுத கரிசல் பண்ணுங்க, மீனமிலம் போதும், ஈயம் கரிசல் போதும். எந்த விவசாயத்துக்கும் நீங்க என்ன வச்சிருக்கீங்கிறத எங்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத சொல்றோம். இப்ப நான் சொன்ன இந்த ஒரு ஃபார்மேட்டு தான், ஒரு அட்டவணை தான் எல்லா பயிருக்கும். நாங்க எங்க குழுல சேர்ந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்க அட்டவணைகள் கொடுக்குறோம், ஒவ்வொரு பயிருக்குமான அட்டவணை கொடுக்குறோம். அது சும்மா உத்தேசமா நாங்க தயார் பண்றது சரிங்களா. இப்ப நாங்க தயார் பண்றோம். இப்ப உதாரணத்துக்கு உங்களோட தேவைக்கு இல்லைங்க எனக்கு இப்படி பண்ண முடியாதுங்க, இன்னும் இதை எப்படி மாற்றணுங்க அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கங்க. என்னால் இவ்வளோ கொடுக்க முடியாது, இவ்வளோ கொடுக்குறேன் செய்யுங்க. இல்லை நான் இது இவ்வளோ கொடுக்கலான்னு நினைக்கிறேன் செய்யுங்க. நாங்கள் ஒரு ஃபார்மேட் போட்டு தான் தர்றோம். எதுக்கு ஃபார்மேட் போடுறோம், எதுக்கு அட்டவணை போடுறோம், நீங்கள் மறந்துடக்கூடாது, கொடுக்க மறந்துடக்கூடாது. கேலண்டரில் எழுதி வைக்கணும், இன்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு. மருந்து அடிக்கணுமா மருந்து அடிச்சிடணும், கொடுக்கணுமா கொடுத்துடணும், எந்த பயிருக்கும் ரைட்டா. இதை மட்டும் வச்சுக்கங்க. என்னோட தொலைபேசி எண் எடுத்துக்கலாமா?
தேவைப்படுறவங்க இருக்கிறவங்க விட்டுருங்க, தேவைப்படுறவங்க எழுதிக்கங்க. என்னோட தொலைபேசி எண் 99 444 50 552 99 444 50 552. இப்போ என்னோட பேர் பிரிட்டோ ராஜ். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா, ப்ளே ஸ்டோர் போங்க, டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டெலிகிராம் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை தட்டினீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரியே திறக்கும். அதோட மேலே என்னோட நம்பரை போடுங்க, கீழே இணைக்கவும் போடுங்க, என்னோட குழுவில் சேர்த்துக்கிறோம். அல்லது உங்களால் தமிழில் டைப் பண்ண முடியும்னா மேலே தலையில் நீர் மேலாண்மையும் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். பண்ணை மேம்பாடுன்னு அந்த குழு காட்டும். தட்டுனீங்கன்னா ஜாயின் கேட்கும், ஜாயின் பண்ணுங்க, உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும், அவங்க தப்பாக நினைப்பாங்க, இவங்க தப்பாக நினைப்பாங்க, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன சந்தேகம் அதை கேட்டணும். நீங்கள் தெளிவாயிக்கணும், உடனடியாக கேட்கணும். என்னுடைய அலுவலக பணியின் காரணமாக பகல் நேரத்தில் என்னால் பதில் சொல்ல ஒரு சில நேரம் முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இரவு உங்களுக்கு அன்றைக்குள்ள கேள்விக்கான பதிலை நான் சொல்லிடுவேன். ஒருவேளை இல்லைங்க எனக்கு இது ஆகலைங்க, டெலிகிராம் ஆகலைங்க, நான் வாட்ஸ்அப்பில் கேட்குறேன், கேளுங்க. எனக்கு தேவை நீங்கள் உங்கள் சந்தேகங்களை தெளிவு பண்ணிக்கணும். எந்த பயிர்னாலும், எந்த விஷயம்னாலும், வேளாண்மை சார்ந்து, கால்நடை சார்ந்து, மரம் சார்ந்து, அரசாங்க செயல்பாடுகள் சார்ந்து என்ன உங்களுக்கு பிரச்சனை கேளுங்க, என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு பண்ணித்தரேன். ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும். யாரும் நிலத்தை சும்மா போடக்கூடாது, யாரும் நிலத்தை சும்மா போடக்கூடாது, யாரும் நிலத்தை என்னால் முடியல நான் தோத்துருவேங்கிறதுக்காக சும்மா போடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்னுடைய அடுத்த விஷயம் என்னன்னா, இங்கே இப்போ நான் பேசினதை அடிப்படையில் வச்சு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, நான் அதுக்கான பதில் சொல்கிறேன். 7 பேப்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, எழுதி